போட்டு தான் இருக்கும். 15 நாள் கடற்கரையில் கடந்து ஒன்றுமே இல்லைன்னா வெறுங்கையாக வரணும். கூட வந்த வேலைக்காரர்களுக்கு போட் ஓனர் அடிஷனலாக பேட்டாக கொடுக்கணும், மீன் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சகோதரன் ரொம்ப அதிகமாக எங்களை விசுவசித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கு அடிக்கடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அந்த வீட்டில் ஒரு பேயெல்லாம் இருக்கும், பேய் பிசாசெல்லாம் அந்த அம்மாக்கிட்ட இருக்கும், நிறைய இருக்கும். ஒரு முறை நாங்கள் திருவனந்தபுரத்தில் வரும்போது சொன்னார், ராத்திரி அங்கே போகணும்னு சொன்னார். அன்னைக்கு நடந்த ஒரு அற்புதம். ஏன்னா அவங்க கூப்பிட்டாங்க, போட்டுக்கு போகிறேன், இந்த முறையாவது மீன் கிடைக்கணும், வந்து ஜெபிச்சு அனுப்புங்கன்னு சொன்னார். நாங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து இரவு 10 மணிக்கு மேலே புறப்பட்டு இவங்க வீட்டுக்கு வந்து ஜெபிக்கும்போது, போட்டுக்காக ஜெபிக்கும்போது அந்த அம்மா பேய ஆட ஆரம்பிச்சுது. பிசாஸ் ஆடி 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 நாங்கள் களைத்து போகும் வரைக்கும் ஜெபிச்சு பார்த்தோம். அது 1 போச்சுன்னா 9 வரும், 9 போச்சுன்னா 18 ஏறி வரும். அப்போ ஒரு ஸ்திரீ இடத்துல எத்தனை பேய்கள் இருப்பது அப்போ தான் எனக்கு தெரியும். அதாவது நம்ம ஒரு பிசாசுன்னு நினச்சிடுவோம். ஒரு பிசாசு இல்லை, ஒன்றுக்கு பின்னாடி 1000 இருக்கும். கடைசி நேரத்தில் தளர்ந்து போச்சு. 2 பிள்ளைகள் காம்பவுண்ட் இல்லாத நிலப்பரப்பில் இங்கே என்ன பிள்ளைங்க இருப்பாங்க, விழுந்து கையை காலிட்டு நொறுங்கிடும். சீக்கிரமாக போகலான்னு தீர்மானித்தா அந்த பேயை விட மாட்டேங்குது. கடைசியில் இனி நாளைக்கு வந்து ஜெபம் பண்ணுறேன் பிரதர், நீங்கள் விடிய காலம் ஆச்சுல நீங்கள் போட்டு போங்க, 7 ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும், 7 ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும், ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார், போய் பிடிச்சிடுங்க, ரொம்ப தூரம் போகாதீங்க, ரொம்ப பக்கத்துலேயே கிடைக்கும்னு சொல்லி அனுப்பணும். அல்லேலூயா. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, டப்புன்னு போடா, என்ன பார்த்தா என்ன செய்யுது, போடா, பேய் போடான்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், மனுஷன் போடான்னு சொன்னால் கேட்டுட்டு சும்மா இருப்பேன். பேய் போடான்னு சொன்னால் என்ன பண்ண முடியும், என்ன செய்யலாம், போடா, என்ன பார்த்து போடான்னு சொன்னால் நான் என்ன செய்யணும் சொல்லு. கையில் ஒரு பிரம்பு இருந்து பிரதர், என்ன பார்த்து போடான்னு சொன்னேன். அவன் மனசில் என்ன சொல்ல, நான் ஒரு பெரிய ஊழியக்காரன், நீ என்ன போய் போடான்னு சொன்னேன். அவன் வீட்டில் போய் அவனுக்கு அம்மா, பொதுவாக அந்த மீனவர்கள் தாய்மார்களுக்கு ரொம்ப அன்பு கொடுக்குறவங்க, இந்த ரொம்ப மரியாதை கொடுக்குறவங்க அவங்க தான். மற்ற கிறிஸ்தவர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க நம்பர் 1. ஹல்லேலூயா. கோலை எடுத்து ஓடி போய் என்னை பார்த்து போடா என்ன சொன்னின்னு சொல்லிட்டு ஓங்கி அடித்தேன். பிசாசு என்ன செய்து, ஓங்கி அடிக்கிறதால பிசாசு மாறி போச்சு. அடி எங்கே விழுந்தது, இந்த படங்கையில் விழுந்தது. அது நல்ல நெய்யப்பம் போல டப்புன்னு எண்ணெய் இல்லாமல் ஒரு பலகாரமாக மாறிவிட்டது. எண்ணெய் இல்லாமல் ஒரு பலகாரம், கை எப்படி இருக்கு, நெய்யப்பம் அப்படி மாறிச்சு. பக்கத்தில் அவன் நிற்கிறான், மகன் இதை தாண்டி போவான், ஹைட்டு, என்ன பார்க்குறான், அம்மாவை பார்க்குறான். அந்த அம்மா ஒரே ஆளுக, கையை போட்டுக்கிட்டு ஆளுக. எனக்கு பட்டயம் தான் வரும்னு நினச்சேன், அடிதான் கிடைக்கும்னு நினச்சேன். ஏன்னா அந்த அம்மாக்களை கொஞ்சம் திட்டுனாலே போதும், ஆனால் கடலை கட்டி தாத்தையே போட்டுருவாங்க, அவ்வளோ வெறி இருக்கும் அவங்களுக்கு, பாசத்தினுடைய அடையாளம். அல்லேலூயா. ஆனால் இந்த சகோதரன் சொன்னான், பரவாயில்ல பிரதர், நான் பார்த்துக்கலாம், நீங்கள் தைரியமாக போங்க, இன்னொரு வார்த்தை சொல்லி அனுப்பினான். நான் சொன்னேன், பரவாயில்ல பிரதர், நீங்கள் மீனை பிடிச்சிட்டு வாங்க, 7 ஆசீர்வாதம் வருது. நேரம் போனோம், கொச்சி கடற்கரைக்கு போயாச்சு. எல்லோரும் போட்டை கொண்டு வேகமாக 3 நாள் பயணம் செய்வாங்க மீன் பிடிக்கிறது, ஆழ்கடலுக்கு போவாங்க. கரை ஓரத்தில் மீனை கண்டான், அள்ளி போட்டான், போட்டு நிறைஞ்சிது. கரைக்கு வந்தான். அந்த ஏலம் போடுறவங்க கேட்குறாங்க, என்ன போட்டில் ப்ராப்ளமா, திரும்ப வந்துருக்கிற, ஐயா மீன் என்ன விலை உயர்ந்த மீன், அப்படியா கொட்டிட்டு போ. ஏன்னா அவங்கள்ட்ட என்ன கடன் வாங்குவாங்க, இந்த ஏலம் எடுக்கிறவங்க தான் அதிகமாக என்ன செய்வாங்க, பணம் கடன் கொடுப்பாங்க, மீனில் கழிச்சிருவாங்க. அவன் கேட்குற விலைக்கு கொடுத்துடணும், கடன் பட்டாச்சுன்னா. அப்படியே போயாச்சு. அடுத்து 2ஆம் வாட்டி போயாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு நாளைக்கு 7 முறை மீனை கொடுத்து மொத்த கடனையும் அடைத்த தேவன் இந்த பிராக்டிக்கலி ஊழியம். ஹல்லேலூயா. கடற்கரையே ஸ்தம்பிச்சது, ஏலம் எடுக்கிறவங்க ஸ்தம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இதை கேள்விப்பட்டு நடுக்கடலில் போனவங்க, ஐயோ இந்த பையனுக்கு நிறைய மீன் கிடச்சிருக்காம இன்னும் சொல்லி அவங்க மொத்த போட்டே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. யூட்டர்ன் அடிச்சிங்க வந்தாங்க. யூட்டர்ன் அடித்தா அவங்க கைக்கு ஒரு மீனும் கிடைக்கல. ஒரு சமகையை தட்டுங்க. அல்லேலூயா. ஒரே நாளில் 7
போட்டு நிறைய மீனை கொடுத்து மொத்த கடனை அடித்த நம்ம தேவன் நல்ல தேவன், உயிருள்ள தேவன். அல்லேலூயா. அதே சின்னத்துறை கடற்கரையில் இன்னொரு அற்புதம் நடந்தது. நாங்கள் கால்நடையாய் ஊழியம் செய்து கொண்டு இருப்போம். காலில் செருப்பு இல்லாமல், சுடும்பை இல்லை. ஒரு அம்மா வந்து, என் பையனுக்கு கிட்டத்தட்ட 30-35 லட்ச ரூபா கடன் இருக்கு. ஏரி கிடக்கா மாடம் இல்லை, ஏரி கிடக்கா மாடம் இல்லை, மாடம்னா குடிசை, வீடு இல்லை, ஒரு காலனி வீடு தான் இருக்குது. 3 பொட்டை பிள்ளைய வச்சுருக்கான், 3 பொட்டை பிள்ளைய வச்சுருக்கான். வந்து ஜோம் பண்ணிட்டு போங்கன்னாச்சு. அப்போ நாங்கள் ஜோம் பண்ண போனோம். இந்த அம்மா அப்படியே ஜெபம், அளவும் இல்லை, கண்ணீரோடும் இல்லை, ஆனால் முழங்காலில் ஸ்டெடியாக சில மாதிரி நிற்கிது, புலம்பவும் இல்லை. நாங்கள் பாட்டுக்கு அருமையா போதுகிறேன்னு பாட்டை பாடி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டு தரிசனம் சொல்கிறாரு, உன் கடன் இன்றே அடைக்கப்படும். கையா தட்டுங்க. உன் கடன் இன்றே அடைக்கப்படும் சொன்னாரு. நீ ஒரு இருக்கிற இடத்துல பெரிய ஒரு வீடை கட்டுவாய், பெரிய ஒரு வீடை கட்டுவாய். ரெண்டையும் சொன்னேன். ஆனால் அந்த அம்மா சூடு சுரணை இல்லாமல் அப்படியே நிற்கிது முழங்காலில். சின்ன ஒரு ஏரியா தான், பெட்ரூம் என்பது ஒரு ரூம் தான், ஒரு சின்ன ஹால், அதுக்குள்ளே கிச்சன், காலனி வீடுன்னா தெரியும். ப்ரேயர் முடிஞ்சு நான் சொல்கிறேன், சிஸ்டர் உங்களுக்கு கடன் அடைக்கப்படும், இதில் வீடு கட்டப்படும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு. அந்த அம்மா அதை கேட்டு அது ஒரு சீரியஸாக எடுக்கலை. ஏன்னா என் புருஷனுடைய போட்டு வெறுமையாய் திரும்பி வந்து கொண்டிருப்பதை வயர்லெஸ் மூலம் தகவல் கிடைத்தது. இந்த முறையும் நாங்கள் 7-8 லட்சம் ரூபாய்க்கு கடனாளியாக போகிறோம். ஆனாலும் கடங்கல, ஏற்கனவே 35 lakhs கிட்ட கடன் இருக்கு. இந்த போட்டில் எது பார்த்தோம் மீன் கிடைக்கணும். ஆனால் நீங்கள் முழங்கால் படியிடுவதற்கு முன்னாடியே தகவல் கிடச்சிது. நீங்கள் இருக்கும்போது நான் ஃபோன் பேச போனோம் பாருங்கள், அப்போ தான் பக்கத்து போட்டுக்கார சொன்னான், இந்த முறை கனடிக்கும் மீன் இல்லை. உற்சாம கையை தட்டுங்க. வருங்கையா வந்து கொண்டிருக்கிறான், வருங்கையா வந்து கொண்டிருக்கிறான். ஆகவே இவ்வளவு தகவலை தெரிஞ்சும் ஒன்னையும் காட்டிக்கிடாம முழங்கால் அப்படி ஸ்திரமாக நின்று ஜெபித்தார்கள். இதுதான் ஜெபம். ஜெபம் கேட்கப்பட்டது. நாங்கள் எல்லா வெள்ளிக்கிழமையும் அந்த ஊருக்கு போவோம், எல்லா வெள்ளிக்கிழமையும் அந்த ஊருக்கு போவோம். திரும்ப மறு வெள்ளிக்கிழமை போகிறோம், வீடை காணோம். இந்த கவுண்டமணி இந்த செந்தில் கிணறு, செந்திலோ வடிவிலோ ஒரு கிணறு வெட்டி காணாமல் போச்சு பாருங்கள். கிணறு வெட்டி காணாமல் போச்சு. கிணறை காணோன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். நாங்கள் யார்கிட்ட கொடுக்க போகிறோம்? நாங்கள் ஜெபித்த வீடை காணோம், ஜெபித்த வீடை காணோம். மறுநாளைக்கு ஜெபிக்கணுமே, வீடை பார்த்தா எங்களுக்கு குழப்பம். இதில் எந்த காலனி எந்த வீடுன்னு எங்களுக்கு ஒரே குழப்பம். குழம்பி தகித்து நிற்கும் போது ஒரு அம்மா ஓடி வருது. அன்னைக்கு எப்படி ஓடி வந்து கூட்டிகிட்டு போனாங்களோ அதே அம்மா எங்களை கூட்டிகிட்டு ஓடி போகுது. வாங்க வாங்க வாங்க, என் பையன் வந்துட்டான், என் பையன் வந்துட்டான். ஏன்னா கடற்கரையில் வந்துட்டானா? கடற்கரையில் வந்தாச்சு. அங்கே பார்த்தா ஒரு புல்டோசர் மிஷினை வச்சு அந்த காலனியை அப்புறப்படுத்தி அதை தடமாக்கி வீடு போடுவதற்கு இடத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான். வித்தின் 7 days. கேட்டா, ஐயா நீங்க ஜெயிச்சுட்டு போனீங்க, அவன் திரும்ப வந்து கொண்டிருக்கும் போது ஒரு பாறையை சுற்றி சுறாமீன்கள் அள்ளி போட்டான். கடன் அடைக்கப்பட்டது. வீடு கட்டுவதற்கு தர இடிக்கப்பட்டு நிரப்பி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அந்த இடத்துல 3 மாடி கட்டடம், நேரம் ஆப்போசிட்டில் கல்லறை தோட்டம். ஹல்லேலூயா. 7 நாளில் பிராக்டிக்கலி ஊழியம் அதிசயத்தை செஞ்சு முடிச்சார் பாருங்க. ஜெபம் கேட்கப்படுகிறது. அழுகை ஜெபம் அல்ல. நீங்கள் அழுது ஜெபம் பண்ணா பரலோகத்தில் இருந்து ஒரு உலக்கையை தூக்கி மறுபடியும் உங்கள் தலையில் தான் போடுவார். கையை தட்டுங்க. விசுவாசத்தோடு கேளுங்க. விசுவாசம் இருக்கிற இடத்துல நமக்கு எதுக்கு அழணும்? எதுக்கு அழணும்? அழணுமா பிரதர்? அழக்கூடாது. அழுதா அவிசுவாசம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அந்த கிறிஸ்து வந்தாச்சு. நம்ம உடம்புல வலிகள் உண்டாகலாம், பிரச்சனைகள் உண்டாகலாம், கடன் உண்டாகலாம். இருக்காருல்ல எஜமானி இருக்கும்போது வேலையாளுக்கு என்ன கவலை? அப்படி சொல்லுங்க உற்சாம கையை தட்டி.
தகப்பன் இருக்கும்போது மகனுக்கு என்ன கவலை? உங்க பிள்ளைகள் உங்களை குறித்து கவலைப்படுதா? கிடையாதுல்ல. ஏன்னா எல்லாம் அப்பா பார்த்துருவாரு. அப்படி தானே சொல்லுவாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படின்னா கவலை? உங்கள் பண பிரச்சனை குறித்து உங்கள் குழந்தைக்கு கவலை இருக்கா? உன் பிரச்சனை குறித்து உன் மகளுக்கு கவலை இருக்கா? யாருக்கு இருக்காது? சின்ன பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா வேளா வேலைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அது சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எதிர்காலத்தை வருங்காலத்தை நினைத்து கலங்கி தவிக்கிற ஒரு கூட்டமாக நாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பிள்ளைகள் கவலைப்படாமல் ஜாலியாக சுற்றி தெரியுது. அவர்களுக்கு வறுமையும் தெரியாது, பஞ்சம் தெரியாது. அப்பா மிட்டாயின்னு கேட்டால் ஒரு பாக்கெட் மிட்டாயே வரும், இல்லையா? அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே ஏன் அந்த பிள்ளைகள் கவலைப்படையலை என்றால், என் அப்பா இருக்காங்க, என் அம்மா இருக்காங்க, எல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. எனக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும். இதைத்தான் பிள்ளைங்க ஸ்கூலில் சொல்லும். அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க, அம்மா என்ன கேட்டால். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாது. ஆகவே நீங்கள் கேளுங்க, இந்த குழந்தைகளை போல இருங்க. என் அப்பா பார்த்துக்கிடுவார். அவர் என்னது? அடக்கம் பண்ணப்பட்ட தேவனா? அடக்கம் பண்ணப்பட்ட தேவன் தான். ஆனால் உயிர்த்தெழுந்த தேவன் உயிரோட தான் இருக்கிறாரு. உற்சாகமாக கையை தட்டுங்க. அவர்தான் சொன்னாரு, இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை? பசியோடு இருப்பதை அறிந்தவர்தான் புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா என்று கேட்கிறார். ஒண்ணுமே இல்லை. அப்படியா? வலது பக்கம் போடு. ஒரு மீனோடு கிடைக்காத இடத்துல 153 பெரிய மீன்கள் இழுக்க முடியாத அளவிற்கு அவர் கொடுத்தாருன்னா, நீங்கள் சுமக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களையும் உங்க தலையில சுமர பண்ணுகிற தேவன். உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. கீழே வாசிப்போம். அதற்கு பிறகு என்ன நடந்திருக்கிறது? ஒரு அதிசயம் இருக்கிறது. பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தபடியினால் தன் மேற் சட்டையை இடுப்பலை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு வருவதற்கு 200 முழம் தூரம் இருந்தபடியினால், ஒரு முழம் என்று சொன்னால் இதான் முழம். அல்லேலூயா, இதான் முழம். அப்போ ஆண்டவர் அன்னைக்கு என்ன சொல்கிறாரு? முழம்னு தான் சொல்லுகிறார். நம்ம எல்லாம் அடி கணக்கு சொல்லுவோம், அப்படி தானே பிரதர்? இப்போ படித்தோட அடி கணக்கு மீட்டர் கணக்கு சொல்லுவோம். அன்னைக்கு முழம். ஒரு காலத்தில் சீலை எப்படி அளப்பான்? எத்தனை அடி நீளம்னு இதை வச்சு தான் அளப்பான். ஜவுளிக்கடையில் போய் கையை வச்சு தான் அளப்போம். இப்போ ஸ்கேல் வச்சு அளக்கிறான். இது நாகரிகம். அல்லேலூயா. ஆனால் அது சத்தியம். நெக்ஸ்ட்டு என்ன நடந்தது? படவில் இருந்து கொண்டு மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். இதில் இந்த வசனத்தில் யாராவது வித்தியாசமான கருத்து சொல்ல விரும்புகிறீங்கன்னா தைரியமாக சொல்லலாம். சொல்லுங்க. 153 மீன்களையும் இழுத்து கொண்டு வந்தார்கள். ஒருவன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தும் மேல் சட்டை எடுத்து கட்டிக்கிட்டு கடலிலே குதித்தான். கரைக்கும் போட்டு நிற்கிற படகு நிற்கிற இடத்துக்கும் 200 முழம் தூரம் இருந்தது. சொல்லுங்க, என்ன ரகசியம் வெளிப்படுகிறது? ஏனி ஒன்றும் தெரியல பிரதர். உனக்கு அது பின்னாடி. இப்போ இந்த வசனத்தை வழக்கம் கேட்டேன். பேதுரு யாரு பிரதர்? அவன் மறுதலிக்கிறவன். அவன் சொல்லுவான், வாயினால் வண்டி ஓட்டுவான். நம்ம கிறிஸ்தவர்கள் வாயினால் வண்டி ஓட்டுவாங்கல்ல, நான் இயேசுக்காக அதை செய்வேன், இயேசுக்காக இதை செய்வேன்னு அப்படி தானே சொல்லுவோம். அப்படி தானே சொன்னான் இயேசு. இயேசு சிலுவையில் அறைவதற்கு முன்னாடி உண்மையில ஒப்பு கொடுக்க நான் விட மாட்டேன் சொல்லிட்டான். உடஞ்சினார், ஏய் படுபாவி, நீ சேவல் இன்னும் ராத்திரி சேவல் கூக்கு முன்னாடி 3 முறை மறுதளிப்பாயின்னு. 3 முறை மறுதளிச்ச பேதுரு. மரியாள் வந்து சொல்லுகிறாள், இயேசுவை காணவில்லை என்று. 2 பேர் ஓடுறாங்க. பேதுரு மெல்ல மெல்ல தான் ஓடுறான். முதல்ல ஓடுனது யோவான் தான் ஓடுறான். அங்கேயும் அவன் விசுவாசத்தில் பின்தங்கி இருக்கிறான். இயேசு காணலைன்னா எப்படி ஓடணும்?
பேதுருவில முதல்ல ஓடணும். அவன் ஓடலையே. ஆனால் அன்பான யோவான் தான் வேகமாய் முதல்ல ஓடி கல்லறைக்கு சென்று எட்டி பார்த்தான். அதற்கு பின்னாடி தான் யோவான் போய் எட்டி பார்த்தான். 2ஆம் முறையாக ஓடி இருக்கிறான். ஆனால் இங்க அப்படி அல்ல. இங்க இவனுடைய விசுவாசம் அப்படி அல்ல. நிர்வாணமாக நின்று மீனை பிடித்து கொண்டிருக்கிறான் பேதுரு. நிர்வாணம் தான். ஆனால் கடற்கரையில் போனால் எப்படி நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. மீன் பிடிக்கும் போதெல்லாம் அவங்க அப்படி இப்படி தான் அரை குறை ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. என்ன கூட கொஞ்சம் பாட்டிலோட இருப்பாங்க. இங்க அப்படி அல்ல. அவன் நிர்வாணமாக இருக்கிறான். அன்பான யோவான் சொல்லுகிறான், அதோ கரையில் இருக்கிறது என் கர்த்தர்.